This video is sponsored by genreviews.online, the review portal site. வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்புளுந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கருப்புளுந்தை எடுத்து வறுத்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டு கூழாக சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கருப்புளுந்தை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் வறுத்துக்கிறோம். ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து இளவறுப்பாக வறுத்துக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கணும். பொடிச்சு வச்சு அதை நம்ம ஒரு பாக்ஸில் வச்சு சாப்பிடும்போது, கூழாக்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கருப்புளுந்தில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது, விட்டமின் பி இருக்குது, கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. அசைவத்தை விட புரத சத்து இதில் அதிகம் இருக்குது. எலும்புகளுக்கு நல்ல உறுதி கொடுக்கும். கருப்புளுந்தை தோலோடு சாப்பிடும்போது நார்ச்சத்து கிடைக்குது. மலச்சிக்கல், செரிமான தொந்தரவு இதெல்லாம் வராமல் பாதுகாக்குது. சாப்பிட்ட உணவை சீக்கிரமாக செரிமானம் பண்ண வைக்கிறது இல்லாமல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சவும் இது உதவுது. குழந்தைங்களுக்கு ஏற்ற கூழ் வகைகளில் இதுவும் ஒன்று. இதை நம்ம 2 வகையாக சாப்பிட்லாம். ஒன்று இனிப்பாக சாப்பிட்லாம், நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இது மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம். இன்னொன்று பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம பொடிச்சு வச்ச பவுடரை தண்ணியில் எடுத்து கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டு, காரம் போடுறோன்னா பூண்டு, சீரகம், மிளகு போட்டு கலக்கிட்டு நம்ம ராகி கூழ் காய்ச்சுற மாதிரி அடுப்பில் காய்ச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். இது காரமாக உப்பு போட்டு சாப்பிட்றது. இது சாப்பிடும்போது உடம்பு வலி, காய்ச்சல் வரும்போது ஏற்படுற உடம்பு வலி இதெல்லாம் வராமல் நம்மளுக்கு பாதுகாக்கும். அடுத்தது நம்ம இனிப்பு கூழ் எடுத்து கூழ் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா காய்ச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கருப்பட்டியோ ஏதோ ஒன்று போட்டு கலந்து குடிச்சிக்கலாம். இது வெல்லம் போட்டு நாட்டு சர்க்கரை தேவைப்பட்ட ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கு நல்ல உறுதி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிடும்போது இது காரக்கூழ் உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது. காய்ச்சல் இது மாதிரி எல்லாம் வரும்போது இதை சாப்பிட்லாம். இது நம்ம நார்மலாக சாப்பிட்ற இனிப்பு. பெண்களுக்கு இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டு கிடைக்கும். குழந்தைங்க கண்ணு நல்லா புசு புசுன்னு ஆகும்.